ஹலோ, ஹவ் ஆர் ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா சம் கேஷுவல் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் ஃபார் குயிக் லேர்னிங். ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பழகிறதுக்கு கேஷுவல் வேர்ட்ஸு, ரொம்ப சாதாரணமாக உள்ள வேர்ட்ஸு, அதை வச்சு உள்ள சென்டென்சஸ்ஸு இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். அப்படி உள்ள வேர்ட்ஸினுடைய ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா சம்ஹவ். சம்ஹவ்னா எப்படியோ இல்லாட்டி எப்படியாவது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். த டிராஃபிக் வாஸ் ஹெவி. டிராஃபிக் ரொம்ப போக்குவரத்து ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதிகமாக இருந்தது. ஐ ரீச் த ஸ்டேஷன் இன் டைம் சம்ஹவ். நான் ஸ்டேஷனுக்கு எப்படியோ போய் சேர்ந்துட்டேன் அந்த டயத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த எப்படியோ அப்படிங்கிறது தான் சம்ஹவ். ஐ ரீச் த ஸ்டேஷன் இன் டைம் சம்ஹவ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அதே வேர்டு வச்சு உள்ள இது. இப்போ இது முதல்ல வருது சம்ஹவ் அப்படிங்கிறது. சம்ஹவ் ஐ மேனேஜ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை எப்படியோ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு சம்ஹவ் ஆர் தி அதர் அப்படின்னு சொல்லலாம். சம்ஹவ்னு சொல்லலாம், இல்லாட்ட சம்ஹவ் ஆர் தி அதர். அடித்து பிடிச்சி எப்படியோ அப்படின்னு அர்த்தம். எப்படியோ அப்படின்ட்டு சம்ஹவ் ஆர் தி அதர் அப்படின்ட்டு. ஐ ஹாவ் டு கெட் அ ஜாப் திஸ் இயர் சம்ஹவ் ஆர் தி அதர். எப்படியாவது இந்த வருஷம் நான் எனக்கு ஜாபு கிடைச்சாகணும் அப்படின்ட்டு. அடித்து பிடிச்சி எப்படியாவது எனக்கு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹாவ் டு கெட் அ ஜாப் திஸ் இயர் சம்ஹவ் ஆர் தி அதர். எப்படியாவது இல்லாட்ட அப்படியோ இப்படியோ எப்படியாவது எனக்கு வேலை கிடைச்சாகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. சம்ஹவ் ஆர் தி அதர் அப்படின்ட்டு. அது மாதிரி சம்திங் ஆர் தி அதர். சம்திங் ஆர் தி அதர்னா அது இது என்று ஏதாவது இல்லாட்ட எதையாவது அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்திங் ஆர் தி அதர். திஸ் பாய் இஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங் ஆர் தி அதர். ரொம்ப சேட்டக்கார பையன், எப்போ ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கான். அது இது என்று எதுவுமே இல்லை, ஏதாவது செய்துக்கிட்டு இருக்கான். திஸ் பாய் இஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங் ஆர் தி அதர் அப்படின்ட்டு. சம்திங் ஆர் தி அதர். அது பிறகு லைஃப் இஸ் நெவர் ஸ்மூத். ஆனால் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, கரடு முரடாக தான் இருக்குது. சம்திங் ஆர் தி அதர் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ். சம்திங் ஆர் தி அதர் ஏதாவது ஒன்று ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது, ஸ்மூத்தாகவே இல்லை லைஃபு அப்படின்னு சொல்கிறீங்க. சம்திங் ஆர் தி அதர் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சம்வாட். சம்வாட்னா ஓரளவு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹவ் இஸ் த மூவி, அந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதுக்கு இட்ஸ் சம்வாட் ஓகே. ஓகே தான், சம்வாட் ஓகே, ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு சம்வாட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா சம்வாட் குட், சம்வாட் குட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு சம்வேர். சம்வேர்னா எங்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர் இஸ் ஹீ, அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹவ் சீன் ஹிம் சம்வேர் ஹியர். ஐ ஹவ் சீன் ஹிம் சம்வேர் தேர். அங்கே எங்கேயோ பார்த்தேன், அங்கே எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சம்வேர் தேர் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வேர் இஸ் மை கார் கீ, என்னுடைய கார் கீ எங்கே இருக்குது? இட் மஸ்ட் பி சம்வேர் ஹியர். இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். இட் மஸ்ட் பி சம்வேர் ஹியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மேலும் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வாட் எவர் இட் இஸ். வாட் எவர் இட் இஸ்னா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் இட் மே பி அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா வாட் எவர் இட் பி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். ஸோ வாட் எவர் இட் இஸ் அதை பார்ப்போம். யூ ஷுடன்ட் ஹவ் ஷவுட்டட் அட் ஹர். வாட் எவர் இட் இஸ் அப்படின்ட்டு. யூ ஷுடன்ட் ஹவ் ஷவுட்டட் அட் ஹர்னா அவளை நீ திட்டிருக்கக்கூடாது. என்னவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவளை திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஷுடன்ட் ஹவ் ஷவுட்டட் அட் ஹர் வாட் எவர் இட் இஸ் அப்படின்ட்டு. பட் ஃபார் மை பிரதர்ஸ் சப்போர்ட் ஐ வுடன்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ். என்னுடைய சப்போர்ட்டு, என்னுடைய பிரதர்னுடைய சப்போர்ட்டு இல்லாமல் இருந்திருந்தால் அப்படிங்கிறதுக்கு. ஸோ பட் ஃபார்ங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறது. பட் ஃபார் மை பிரதர்ஸ் சப்போர்ட், என் பிரதருடைய சப்போர்ட்டு இல்லாமல் இருந்திருந்தால் அப்படிங்கிறது தான் அந்த பட் ஃபார்.
But for my brother's support, I wouldn't have, I wouldn't have, I wouldn't have, or I would not have, எல்லாம் ஒன்று தான். I wouldn't have completed my studies. என்னுடைய படிப்பை நான் என்னால் முடித்திருக்க முடியாது, என்னுடைய பிரதர்னுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு ஆல் பட்னு சொல்கிறத பார்ப்போம். ஆல் பட் திஸ் இஷ்யூ இஸ் ரிசால்வ். இஷ்யூனா பிரச்சனை, ரிசால்வ்னா தீர்வு தீர்வு காண்றது அப்படின்னு அர்த்தம். பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இஷ்யூ இஸ் ரிசால்வ்டு. ஆல் பட் திஸ் இஷ்யூ, எல்லா இஷ்யூவும் ரிசால்வ் ஆயிடுச்சு, தீர்வாயிருச்சு, இது மட்டும் இன்னும் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஆல் பட் திஸ் ஒன் திஸ் இஷ்யூ இஸ் ரிசால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆல் பட் ராம் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் த மீட்டிங். எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனால் ராமை தவிர அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ராமு இல்லை, வரல அப்படிங்கிறதுக்கு ஆல் பட் ராம் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் மீட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவரை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ராம் மட்டும் வரல அப்படின்னு சொல்லணும். ஆல் பட் ராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் சான்ஸ். இதுதான் கடைசிக்கு முந்தின சான்ஸ். இதை விட்டிங்கன்னா அது பிறகு கடைசி தான், அது பிறகு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நல்லா செய்து முடிங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வரப்போகிறது கடைசிக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போமே இதை செய்கிறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் சான்ஸ். திஸ் இஸ் த பெனல்டிமேட் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பெனல்டி கிக்லாம் சொல்கிறாங்களே, அதுதான் பெனல்டிமேட் சான்ஸ்னால் அந்த கோல் அடிக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஒரு பால், அதுதான் பெனல்டிமேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் த பெனல்டிமேட் சான்ஸ், ஆல் பட் ஒன் சான்ஸ், லாஸ்ட் பட் ஒன் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இது கடைசிக்கு முந்திய ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு. திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் ரிமைனிங் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் நிறைய ஆரஞ்சு பழம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க, இதுதான் கடைசியாக லாஸ்ட் பட் ஒன், லாஸ்ட்டுக்கு முந்தின உள்ள ஒன்று அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் ரிமைனிங். இவ்வளோ தான் ஒரு கடைசிக்கு முன்னால் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. லாஸ்ட் பட் ஒன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திஸ் சிம்பிள் மெத்தட் கிவ்ஸ் த சேம் ரிசல்ட் இஃப் நாட் பெட்டர் அப்படின்ட்டு. இந்த சிம்பிள் மெத்தட், இந்த எளிதான ஒரு மெத்தட் முறை கிவ்ஸ் த சேம் ரிசல்ட், சரியான இதே முடிவைத்தான் சொல்லுது, இதே ரிசல்ட்டை தான் சொல்லுது, இதே விளைவைத்தான் அளிக்கிறது. இஃப் நாட் பெட்டர், இதை விட நல்லா இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த அளவாவது அது கொடுக்குது அப்படின்ட்டு. இந்த எளிய முறை அதிக சிறப்பாக இல்லாவிட்டாலும் அதே விளைவை அளிக்கிறது அப்படின்ட்டு. அதை விட இது பெட்டர்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே அளவுக்கு விளைவை கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ திஸ் சிம்பிள் மெத்தட் கிவ்ஸ் த சேம் ரிசல்ட் இஃப் நாட் பெட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த இஃப் நாட் பெட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். நீ அதை கட்டாயமாக செய்து ஆகணும். யூ ஹாவ் டு டூ இட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். உனக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ நீ அதை செய்தாகணும் அப்படின்ட்டு. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அப்படிங்கிற சொல்லி பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு டூ திஸ் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று பார்ப்போம். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம். இட் இஸ் அ சேம். அதான், அதாவது இது அதே தான், அது போலத்தான் அப்படின்ட்டு. திஸ் இஸ் த சேம், திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம். அதே மாதிரி இல்லை, ஆனால் மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட, அதாவது அதிகமாகவோ இது அதிகமாகவோ இல்லாட்ட குறைவாகவோ இல்லை, அதை போலத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம், அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நல்ல கேஷுவல் வேர்ட்ஸு. இதை யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த சென்டென்சஸ்லாம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. I hope you like this lesson. If you do so, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.